அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று இந்த நன்னாளில் சரஸ்வதி ஞான சம்பந்த கலாலயத்தின் 38வது ஆண்டு விழா மற்றும் திருஞான சம்பந்த பெருமானின் குருபூஜை விழா நடக்க இருக்கிறது. அதனை திருவிளக்கேற்றி துவக்க இருக்கிறோம்.
குத்துவிளக்கு ஏற்றி தீபாராதனை செய்து வழிபட்டோம்.
ஒளிவளர் விளக்கு புற இருளை விரட்டும். படைத்தவனிடம் செலுத்தும் பக்தி நம் அக இருளை விரட்டும். அந்த பக்தியால் ஏழிசையால் இறைவனை பாடி வழிபடுவதும் மரபு. இன்றைய குரு பூஜையில் ஞானசம்பந்த பெருமானுக்கு பூஜை செய்யும் அழகை கண்டோம். இப்பொழுது குரு வணக்க பாடல்களையும் இறை வணக்க பாடல்களையும் இசைக்க இருக்கிறார்கள் நம் கலாலய மாணவிகள். தீப ஆராதனை கண்டோம். இனி குரல் இசையிலும் வீணை இசையிலும் ஓர் இசை ஆராதனை. வீணை இசைப்பவர்கள் முனைவர் முதல்வர் நெல்லை வீணை சரஸ்வதி அம்மா அவர்கள், திருமதி சுஹாசினி அவர்கள். குரல் இசை திருமதி நெல்லை வடிவு அவர்கள், திருமதி பாக்யலட்சுமி அவர்கள், திருமதி தங்கம் அவர்கள், செல்வி சுபஸ்ரீ. தாளம் செல்வன் மயூரன். நம் இசையை குட்டி திருஞான சம்பந்தரும் கேட்கிறார். ஸ்ரீ சாதனா. வணக்கம் சொல்லு சாதனா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். அம்பலம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். அம்பலம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க நலமுடன். வாழ்க நலமுடன். வாழ்க 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 வாழ்க. அன்னைக்கு வணக்கம். அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசானுக்கு வணக்கம். ஆசானுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். மொழியில் மறை முதலே முன்னயன தேவே கழியவது பொருளே கண்ணே கண்ணே. மொழியில் மறை முதலே முன்னயன தேரே கழியவது பொருளே கண்ணே கண்ணே. தெளிய கலாலயனே எங்கள் கணபதியே கண்ணே. தெளிய கலாலயனே
கதியே கண்ணே நின்னை அல்லாது ஐயனே சூடாது என் அன்பு நின்னை அல்லாது ஐயனே சூடாது என் அன்பு சூடாது என் அன்பு சூடாது என் அன்பு. நீங்களும் அந்த நீங்கள் உங்களுக்குலாம் எடுத்து கொடுப்பா அந்த ஸ்கிரிப்டு வாசலில் இருக்குமே. எல்லாத்துக்கும் கொஞ்சம் எடுத்து கொடுங்க. சொற்கோபம் தோணிபுரத்தோன்றலு சிற்கோலவாதமு தேசிகனும் நம் சுந்தரனும் நம் சுந்தரனும் சிற்கோலவாதமு தேசிகனும் முற்கோலி வந்திகளரே முற்கோலி வந்து இளரே நீரு எங்கே மாமரை நூல்தான் எங்கே எந்தை பிறனைந்து எழுத்து எங்கே 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 ஐந்து எழுத்து எங்கே மாமரை நூல் எங்கே ஐந்து எழுத்து பொழித்த புகழிய கோண்கடல் கோழி பொழித்த புகழிய கோண்கடல் கோழி ஆழி மிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி ஆழி மிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி தேவு நாவலூர் பண்பொன்ற பதம் போற்றி வாழி தேவு நாவலூர் பண்பொன்ற பதம் போற்றி ஊழி மணியே திருவத ஊர தேரு தாய் போற்றி ஊழி மணியே திருவத ஊர தேரு தாய் போற்றி 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 திருநீலகண்டையாழ்ப்பாண பதம் போற்றி திருநீலகண்டையாழ்ப்பாண பதம் போற்றி திருநீலனக்கநாயனாக திருவடி போற்றி திருநீலனக்கநாயனாக திருவடி போற்றி திருமுருகநாயனாக மலரடி போற்றி திருமுருகநாயனா மலரடி போற்றி 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 போற்றி
பண்ணும் பரதமும் கல்வியும் தீர்ந்தொள் பண்ணும் பரதமும் கல்வியும் தீர்ந்தொள் நான் என்னும் பொழுது எய்த நல்காய் நல்காய் என்னும் பொழுது எய்த நல்காய் நல்காய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கடலும் வெண்காலும் எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கடலும் வெண்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்த அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்த அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்த அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்த சகல கலாவல்லியே சகல கலாவல்லியே சகலாவல்லியே சகல கலாவல்லியே சகல மண் கண்ட வெண்குடை கேளாத மேற்கண்ட மன்னரும் மண் கண்ட வெண்குடை கேளாத மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்டளவில் பணிய செய்வாய் 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 என் பல் கண்டளவில் பணிய செய்வாய் 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 முதலாவில் கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் முதலாவில் கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண் கண்ட தெய்வம் உலகோ 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 சகல கலாவல்லியே சகல கலாவல்லியே சகல கலாவல்லியே சகல கலாவல்லியே சகல கலாவல்லியே சகல கலாவல்லியே
குருபரையன போதும் முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சக்தி சரவண முத்தி கொருவித்து குருபரையன போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முப்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து முவர்கள் கமரரும் அடிப்பேன முக்கட்பரமர்க்கு சுருதியின் முப்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து முவர்கள் கமரரும் அடிப்பேன பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிளிமட்டை பொருள் பட்டப்பகல் பட்டத்திரவாக பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிளிமட்டை பொருள் பட்டப்பகல் பட்டத்திரியில் இரவாக பத்த கிரதத்தை கடவிய பச்சை புயமெச்ச தகு பொருள் நக்ஷத்தடு நட்சி தருவது ஒரு நாளே கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத் தகு பொருள் பக்ஷத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே திருத்திக்கைய ஒத்த பரிபுரணில் தப்பதம் வைத்து பயிர திக்கொட்கணடிக்க கழுதொடு கழுதாட திருத்திக்கைய ஒத்த பரிபுரணில் தப்பதம் வைத்து பயிர திக்கொட்கணடிக்க கழுதொடு கழுதாட பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு திக்க பௌரிக்கு திகழகையன போத திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு திக்க பௌரிக்கு திகழகையன போத பரி கொட்ட கடமிசை குக்கு குகு குக்கு குகு குகு புத்தி புதை புக்கு பிடியன முகு கூகை பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு புத்தி புதை புக்கு பிடியன முது கூகை பொற்பொற்றட நட்புற்ற உணரி வெட்டு பலியிட்டு குலகிரி புத்து பரவொத்து புறவள பெருமாளே பொற்பொற்றட நட்புற்ற உணரி வெட்டு பலியிட்டு குலகிரி புத்து பரவொத்து புறவள பெருமாளே பெருமாளே பெருமாளே. திருஞான சம்பந்தர் அருளி செய்த அற்புத பதியங்களிலிருந்து சில பாடல்களை இசைக்க இருக்கிறோம். சித்திரை திருவாதிரை திருநாளில் தமது 3வது வயதின் தொடக்க நாளில் சீர்காழி திருத்தலத்தின் குளக்கரையில் சிவபெருமானும் உமையம்மையும் தோன்றி பொற்கிண்ணத்தில் பாலூட்டிய சில மணி துளிகளிலேயே இறைவனின் அடையாளத்தை பாடத் தொடங்கியதே பெரும் அற்புதமாகும். அவரது தந்தையார் பால்வழியும் வாயோடு நிற்கும் குழந்தையைக் கண்டு, நீ யார் கொடுத்த பாலை உண்டாய் என்று கேட்ட கேள்விக்கு இந்த பதிகத்தை பதிலாகச் சொல்கிறார் சம்பந்தர். தோடுடைய செவியன் என்று ஆரம்பித்து இறைவன் என்னவெல்லாம் அணிந்துள்ளார், எவ்வாறு தோன்றி அருளினார் என்றும் அப்பேற்பட்ட இறைவன் தன் மனதை கவர்ந்தவராய் இருக்கிறார் என்பதை என் உள்ளம் கவர்கள்வன் என் உள்ளம் கவர்கள்வன் என்று ஒவ்வொரு பாடலிலும் சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்பதிகத்திலிருந்து 2, 5 மற்றும் திருக்கடைக்காப்பு பாடல்களை தற்போது கேட்கலாம். முற்றல் ஆமை இள நாகமோடே அவை பூண்டு முற்றல் ஆமை இள நாகமோடே முளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலனாபலி தேர்ந்தனதுள்ளம் கவர்கள்வன் வற்றலோடு கலனாபலி தேர்ந்தனதுள்ளம் கவர்கள்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்கள் கையார் தொழுதேத்த கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையார் தொழுதேத்த பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனந்தே பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய
மேவிய பெம்மானிவனன்றே ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடையுறும் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தனதுள்ளம் தவ கள்வன் அருமையாக உரை செய்ய அமர்ந்தனதுள்ளம் தவ கள்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோ காலம் இரு என்ற பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே அருணேறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மன்னம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே தீர்தல் எளிதாமே வினை தீர்தல் எளிதாமே வினை தீர்தல் எளிதாமே இப்பதிகம் முடிந்ததும் தமக்கு பாலூட்டிய தோணியப்பர் பெருமானையும் திருநிலை நாயகி அம்மையையும் தரிசிக்க வேண்டி கோவிலுக்குள் சென்று அமர்ந்த கோலத்தில் அம்மையப்பரை தரிசித்து உமையோடு இருந்தானே உமையோடு இருந்தானே என 10 பாடல்களிலும் பாடுகிறார். முதல் நாளே 2 பதிகங்கள் பாடுகிறார் சீர்காழி திருத்தலத்தில். மறுநாள் அருகிலுள்ள திருக்கோலக்கா என்னும் தலத்திற்கு தந்தையாருடன் செல்கிறார். செல்லும் வழியில் ஓடையில் வாழை மீன்கள் துள்ளுவதையும் மாதர்கள் நீராடுவதையும் அவர்கள் அங்கே கைகளால் குடைந்து விளையாடுவதையும் குறிப்பிட்டு ஊரின் இயற்கை அழகை போற்றி பாடியுள்ளார் சம்பந்தப் பெருமான். இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள இறைவன் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் அணிந்திருப்பது ஏன் என கேட்கிறார். நமக்கு துயர் வருவதற்கு காரணமான முன் வினைகளை நீக்க கோலக்காவில் எழுந்தருளியுள்ள கொன்றையணிந்த இறைவனது பாதங்களை சரணடைவதே முறையாகும். இப்பதிகத்தின் முதல் பாடலை பிள்ளையார் கைத்தாளமிட்டு பாட கருணை கூர்ந்த இறைவர் திரு ஐந்தெழுத்து பொறித்த பொற்றாளத்தை அருளி செய்கிறார். மகிழ்வோடு அதனை பெற்ற சம்பந்தர் அத்தாள இசையோடு அப்பதிகத்தை தொடர்ந்து பாடுகிறார். இத்தல இறைவர் சப்தபுரீஸ்வரர் பொற்றாளத்தில் ஓசை கேட்கும்படி அருளியதால் அம்மை ஓசை கொடுத்த நாயகி என்னும் திருநாமம் கொண்டு அருள்பாலிக்கின்றனர். மடையில் வாழை பாயமாதரா மடையில் வாழை பாயமாதரா குடையும் பொய்கை கோலக்காவுளா மடையில் வாழை பாயமாதரா குடையும் பொய்கை கோலக்காவுளா சடையும் பிறையும் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் உடையும் கொள்
வெடிகொள் வீணையை வீட்ட வேண்டுவி கடிகள் கொன்றை கலந்த சென்னியான் வெடிகொள் வீணையை வீட்ட வேண்டுவி கடிகள் கொன்றை கலந்த சென்னியான் கொடிகள் வீழவான் கோலக்காவுள்யம் கோலக்காவுள்யம் அடிகள் பாதம் அடைந்து வாழ்மிட்டே நலகொள் காளியான சம்பந்தன் குரங்கொள் போல காவுளானையே நலகொள் காளியான சம்பந்தன் குரங்கொள் கோல காவுளானையே வலங்கொள் பாடல் வல்லவாய்மையா வலங்கொள் பாடல் வல்லவாய்மையா வலங்கொள் பாடல் வல்லவாய்மையா புலங்கொள் வினை போய் ஓகி வாழ்வதே வலங்கொள் பாடல் வல்லவாய்மையா புலங்கொள் வினை போய் ஓங்கி வாழ்வதே ஓங்கி வாழ்வாரே ஓங்கி வாழ்வாரே அடுத்த தலம் திருநனிப்பள்ளி. இது சம்பந்த பெருமானது தாயாரது ஊராகும். இறைவன் நற்றுணையப்பர், இறைவி மலையான் மடந்தை அம்மை. அங்கிருந்த மறையோர்கள் ஞான சம்பந்தரை நனிப்பள்ளிக்கு எழுந்தருள வேண்டும் என வேண்டுகின்றனர். அதன்படி சம்பந்தர் நனிப்பள்ளிக்கு தமது தந்தையாரின் தோள் மீது எழுந்தருளி செல்கிறார். தோளிலிருந்தே இப்பதிகத்தை அருளுகிறார். இத்தலத்தில் பாலைவன தாவரங்களான காரைகள், கூகை, முல்லை, களவாகை போன்றவையே காணப்படுகின்றன. இவற்றை கொண்டே இப்பதிகத்தை பாடுகின்றார் சம்பந்தர். இந்த பாடலை பதிகத்தை பாட பாட பாலை நிலமானது செழிப்பான நெய்தல் நிலமாக மாறுகிறது. இதனை சம்பந்தர் எவ்வாறு விவரிக்கிறார் என்பதை சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் மூலமாக நாம் உணரலாம். இப்போது பாடலை கேட்போம். கலை சேர்வாய்மை சீரியல் பதிகம் பாடி காரைகள் கூகை முல்லை நிகழ்கலை சேர்வாய்மை சீரியல் பதிகம் பாடி திருக்கடை காப்பு தன்னில் நாரியோர் பாகம் வைக்கும் நரிப்பள்ளி காப்பு தன்னில் நாரியோர் பாகம் வைக்கும் நனிப்பள்ளி உள்குவார்தம் பேரிடர் கெடுதற்கு ஆணை நமது என்னும் பெருமை வைத்தார். நனிப்பள்ளி உள்குவார்தம் பேரிடர் கெடுதற்கு ஆணை நமது என்னும் பெருமை வைத்தார். திருநெல்வாயில் அறத்துறை. இங்கு செல்லும்போது சம்பந்தர் பெருமானும்
மற்றும் அடியவர்களும் வெயிலின் தாக்கத்தால் பெரிதும் அல்லலுற்றனர். வழியில் மாறன்பாடி என்னும் தலம், அங்கு ஒரு மடத்தில் தங்குகின்றனர். ஞானசம்பந்தர் குழந்தையல்லவா, வெப்பத்தினால் சோர்வடைந்து விட்டார். அன்றிரவு இறைவன் நெல்வாயில் அறத்துறை மறையோர் கனவில் தோன்றி, ஞானசம்பந்தன் என்னை காண வருகின்றான், அவனுக்கு முத்துச்சிவிகை, முத்துப்பல்லக்கு, முத்துக்குடை ஆகியவற்றை யாம் வழங்குகின்றோம், அவற்றை சம்பந்தருக்கு வழங்க வேண்டும் என்று கூறுகின்றார். சம்பந்தப் பெருமான் கனவிலும் தோன்றி அவற்றை ஏற்றுக்கொள்ளுமாறு கூறி அருள் பாலித்தார். மறுநாள் காலை மறையோர்கள் கோவிலுக்குச் சென்று கதவை திறக்க, அங்கே அவர்கள் அற்புத காட்சியாக முத்துக்குடை, முத்துப்பல்லக்கு, முத்துச்சின்னம் இவைகளை காண்கின்றனர். சம்பந்தரிடம் அறத்துறை இறைவனால் வழங்கப் பெற்றவை என்று கூற, அவரும் முத்துப்பல்லக்கு முதலானவற்றை வலம் வந்து வணங்கி ஈசனின் பேரருளை நினைந்து பதிகம் பாடுகிறார். இறைவனையே நினைப்பவர்க்கல்லாது யாருக்கும் அவனருள் கிட்டாது என்று பாடுகின்றார். ஈசன்யம் பெருமானேரமர் கடவுளென்று எந்த ஈசன்யம் பெருமானேரமர் கடவுளென்று சிந்தை செய்பவர் கல்லார் சென்று கை கொடுவதென்றால், சிந்தை செய்பவர் கல்லார் சென்று கை கொடுவதென்றால், கந்த மாமலர் குந்தி கடும் புனல் நிவாமல் கரையிமேல் கந்தன் சோலை நல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே, அடிகள் தம் அருளே. கரையினார் பொழில் சூழ்ந்த காளியுள் ஞான சம்பந்தன் அறையும் பூங்குணல் பரந்த அறத்துறை அடிகள் தம்மும் அருகுளை முறைமையார் சொன்ன பாடல் மொழியும் ஆந்தகம் வினை போய் பறையும் ஐயுறவில்லை பாடி வைப்பதும் அடுத்து திருக்கொள்ளம்பூதூர். இங்கு இறைவன் வில்வவனநாதர், அம்மை சௌந்தரநாயகி என்னும் திருநாமங்களோடு எழுந்தருளிக்கின்றனர். இத்தலத்திற்கு சம்பந்தர் பெருமானும் அவருடன் அடியார்கள் பலரும் இறைவனை வழிபடச் செல்கின்றனர். முள்ளிவாய்க்கரை என்ற ஆற்றின் மறுகரையில் அமைந்துள்ள தலமாகும். மழைக்காலம் என்பதால் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. ஓடக்காரர்களும் ஓடத்தை பெரும் வெள்ளத்தில் செலுத்த முடியாமல் கரையில் கட்டி வைத்து சென்று விட்டனர். துடுப்பும் அங்கு இல்லை. சம்பந்த பெருமான் உடன் வந்த அடியார்களை ஓடத்தில் ஏறச் செய்து சிந்தையால் உந்துக என்றவாறு பதிகம் பாடி இறை அருளை வேண்டுகின்றார். செடி கொடிகளில் பூக்கள் மலர்ந்து நறுமணம் கமழ அதனை கொண்டே இந்த பதிகத்தை தொடங்குகிறார். கொட்டமே கமழும் என்று தொடங்குகிறது முதல் பாடல். 6வது பாடலில் ஓடம் கரையை அடைகிறது. இப்பதிகம் பாடி எம்பெருமானை ஏத்த வல்லவர்கள் என்றும் வானவரோடு இருப்பர் என்பது சம்பந்த பெருமான் வாக்கு. இந்த பதிகத்தின் 3, 6 மற்றும் திருக்கடைக்காப்பு பாடல்களை கேட்போம். மகளும் கொள்ளம் நம்பனை உள்க கொட்டமே கமழும் கொள்ளம் போதோ நட்டமாடிய நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையா தோழ செல்ல உந்துக சிந்தையா தோழ நல்ல
உள்க ஓடம் வந்தனையும் உள்ளம் பூது ஆடல் பேணிய அடிகளை உள்ள செல்ல உந்துக சிந்தையாதோழ செல்ல உந்துக சிந்தையாதோழ நல்குமாரருள் நம்பனேயே நல்குமாரருள் நம்பனேயே நல்குமாரருள் நம்பனேயே. கொன்றை சேர்ச்சடையான் கொள்ளம்பூதோ நன்று காழியுள் ஞான சம்பந்தன் குன்றை சேர்ச்சடையான் சடையான் கொள்ளம் போதோ நன்று காழியுள் ஞான சம்பந்தன் என்று மாலை வல்லார் போய் என்று வானவரோடு இருப்பரேயே என்று சொன்னாலை கொண்டேத்த வல்லார் போய் என்றும் வானவரோடு இருப்பரேயே என்றும் வானவரோடு இருப்பரேயே என்றும் வானவரோடு இருப்பரேயே. திருப்பாச்சிலாச்சிராமம். கொல்லிமழவன் என்னும் சிற்றரசன் அவனுடைய மகள் முயலகன் நோய், அதாவது வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாள். எவ்வகை சிகிச்சையும் பலனளிக்காது துன்புற்ற தன் மகளை கூட்டி வந்த கொல்லிமழவன் பாலசுந்தரி உடனுரை மாற்றறி வரதர் கோயில் கொண்டுள்ள பாச்சிலாச்சிராமத்திற்கு வருகிறார். இறைவனின் சந்நிதியில் அவளை கிடத்தி தீரா நோய் தீர இறையருளை வேண்டுகின்றார். அச்சமயம் அந்த ஆலயத்திற்கு யாத்திரை வந்த திருஞான சம்பந்தர் இறைவன் சந்நிதியில் ஒரு பெண்ணை கிடத்தி இருக்கிறார்களே என எண்ணி காரணம் வினவுகிறார். சிற்றரசன் தன் மகளுக்கு நேர்ந்த முயலகன் நோய் தீர வேண்டி வந்ததாக உரைக்கின்றான். அப்பெண்ணின் துயர் கண்டு வருந்திய ஞானசம்பந்தர் இறைவனை நோக்கி, மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே என இறைவனை வினவி பதிகம் பாடுகிறார். ஏழையை வாட இடர் செய்வதோ, தையலை வாட சதுர் செய்வதோ என பலவிதமாய் இறைவன் மாற்றறி வரதரை வேண்ட அப்பெண்ணின் நோய் முற்றிலும் குணமடைந்து புதுத்தெளிவுடன் அப்பெண் எழுகிறாள். அது மட்டுமன்றி முயலகன் நோய் அப்பெண்ணை விட்டு நீங்கியதன் சான்றாய் அந்த ஆலயத்தின் எம்பெருமான் கழலடியில் இருந்த முயலகன் உருவம் மறைந்து போயிற்று. அத்தகைய மகிமை பெற்ற பதிகத்தினின்று இரு பாடல்களை கேட்போம். துணிப்பழத்திங்கள் துளங்கி விளங்க சுடசடை சுற்றி முடித்து துணிவளத்திங்கள் துளங்கி விளங்க சுடச்சடை சுற்றி முடித்து பணிபட கொள்கைய பாரிடம் சூழ பணிவளர் கொள்கைய பாரிடம் சூழ வகரிடமும் பலிதே அணிவளர் கோலம் எல்லாம் செய்து பாச்சிலாச்சிராமத்துறை என்ற கோலம் எல்லாம் செய்து பாச்சிலாச்சிராமத்துறை என்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே
மலி தன் பொழில் சூழ்தரு காடி நற்றமிழ் ஞான சம்பந்தன் ககைமலி தன் தமிழ் கொண்டிவையேத சாரையிலாவினை தானே ககைமலி தன் தமிழ் கொண்டிவையேத சாரையிலாவினை தானே. முன்னால் உட்காரலாமே. திருஞான சம்பந்த பெருமானுக்கு வயது 16. அவருக்கு திருமணம் செய்விக்க பெற்றோர் முடிவு செய்கின்றனர். ஆச்சாள்புரம் என இன்றைய பெயர் கொண்ட நல்லூர் பெருமணம் என்னும் தலத்தில் தோத்திர பூரணி அம்மை என்னும் சுக்கியாருடன் சம்பந்த பெருமானுக்கு திருமணம் நடைபெறுகிறது. நங்கை ஊமையம்மை உடனுரை சிவலோக தியாகேசர் சந்நிதியில் திருமண விழா நிறைவுற்றதும் கல்லினாலான அம்மி மிதித்து புரியும் இத்திருமண வாழ்க்கை தனது இறை தொண்டிற்கு தடையாக இருக்குமோ என்று எண்ணிய சம்பந்த பெருமான் கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் என்னும் பதிகம் பாடி இறைவனை வேண்டுகின்றார். அச்சமயம் இங்கு தோன்றும் சிவஜோதியுள் நீயும் உன் சுற்றமும் கலந்திடுக என அசரீரி ஒலித்தது. அதனால் மனமமைதியுற்ற சம்பந்த பெருமான் காதலாகி கசிந்து என துவங்கும் திரு ஐந்தெழுத்து மகிமை கூறும் பதிகத்தை பாடினார். சிவஜோதியுள் மணமக்களின் பெற்றோரும் சுற்றமும் செல்ல தொடர்ந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருமணச் சடங்கு செய்த திருநீலநக்க நாயனார், திருமுருக நாயனார் சென்றனர். நிறைவில் திருஞான சம்பந்த பெருமானும் தனது துணைவியார் தோத்திரப்பூரணி என்னும் சொக்கியார் கரம் பற்றி சிவஜோதியுள் கலந்தார். காதலாகி கசிந்து கண்ணீர் மழில் ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய் பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே நதி நாமம் நம சிவாய எனும் சந்தையார் தமிழான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்தேத்தவல்லாரெல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாயவே. குரு பூஷை நாளில் குறைவில்லாதிவர்க்கு கரு பூஷை தந்தோர் மாநிலத்து ஓங்கி குரு பூஷை நாளில் குறைவில்லாதிவர்க்கு கரு பூஷை தந்தோர் மாநிலத்து ஓங்கி தவ பயன் எய்தி சதுர்மறை இன்னும் உண்மையதே சிவகதி அடைதல் இன்னும் உண்மை அதே. வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுழற்ற மன்னன் வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுழற்ற மன்னன் பூமுறை அரசு செய்க நான்மறை கரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க
வேள்மைகள் சைவ நீதியே விளங்குக உலகமெல்லாம் வாழ்க. உலகமெல்லாம் வாழ்க. உலகமெல்லாம் வாழ்க. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருமுறை பாடல்கள் எல்லாமே சொல்லால், பொருளால், உணர்வால் முக்கணியின் சுவையே போல் உடையதுதான். அந்த அற்புத பாடல்களில் இசை என்னும் தேன் கலந்து நமக்கு அளித்தார்கள் கலாலயத்தார். சிறப்பாக பதிகங்களுக்கு விளக்க உரையாற்றிய பாக்யலட்சுமிக்கும், திருமதி பாக்யலட்சுமி அவர்களுக்கும், திருமதி நெல்லைவடி அவர்களுக்கும் நன்றி. மற்ற அனைவருக்கும் நன்றி.